இப்போ வந்து கார பணியாரம் செய்கிறதுக்கு வந்து அரிசியும் உளுந்தும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம். இதை வந்து உரலில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு எப்படி அரைக்கணும்னு தெரியும். முதல்ல அரிசியை அரைச்சிட்டு அடுத்து உளுந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். இப்போ கார பணியாரத்துக்கு தேவையான வந்து தாளிச்சம்பழம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா சுருளாக வதக்கியாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போது வாயில் பட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் லேசாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மாவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தான் ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த தாளிச்சத்தை நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தீ ஃபாஸ்ட்டாக எரியுது, அதனால் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருளை வதக்கிட்டு இந்த தாளிச்சதை இப்போ மாவில் கொட்டிடலாம். நல்லா மணமாக தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசம் வந்துடுச்சு. கருவேப்பிலெல்லாம் போடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மாவில் கொட்டி விட்டுடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ பனியாரக்கல் வச்சிடலாம். பனியாரக்கல் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நல்லா ஹீட் ஆகுது. இரும்பு கடாய் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஹீட் அதேமாதிரி ரொம்ப நேரமும் இருக்கும். அதனால் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ட்ராப் விட்டுடலாம். அதில் அந்த குழிக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். கல் இன்னும் பழக்கலை. அதனால் கொஞ்சம் எண்ணெய் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்து மாவு ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஹீட் வருது. இப்போ மாவு நம்ம ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு அது வெந்த உடனே கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். அதுக்கடுத்து இதை எடுத்துடலாம். இப்போ எல்லா குழியிலையும் விட்டுடலாம். இப்போ பனியாரம் ரெடி ஆனதும் பார்க்கலாம்.
மாதிரி இப்போ 2-3 தடவையாக சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் முக்கால்வாசி அளவு பணியாரம் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம்.